ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரும்பவும் என் ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வராரு. என்ன அப்படின்னா, அவருக்கு ஃப்ரைடே சாட்டர்டே லீவு. ஸோ வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த வாரமும் நான் வரேன் அப்படின்னாரு. இதுக்கு ஒரேடியாக இங்கே இருந்துட்டு போகலாமேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அவர் வந்து மற்ற டேஸ் வந்து ஹேஸ் டு கோ டு ஆஃபீஸ். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ லீவ் கிடைக்கிற டைமில் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு நாங்களும் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அவர் ஃப்ளைட் ஏறிட்டார். ஆக்சுவலி 11:30 நம்ம வீட்டுக்கு விடணும். நான் ஒன்றுமே எடுத்து வைக்கல. இப்போ தான் நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு அவர் ஏன்னா செம்ம டயர்டாக இருக்கு அவருக்கு. வை பிகாஸ் நேற்று தேர்ஸ்டேனால் சர்ச்சுக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக வந்தார் வீட்டுக்கு. ஸோ அதனால் தூங்கலை ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம் ஒர்க் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவர் பார்த்துன்னு இருந்தார். ஸோ என்ன சொன்னார்னா, நான் வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மேபி முடிஞ்சால் நம்ம இப்போவே எடுத்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ரூமில் விட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து நம்ம எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா 2 பேருமே வீட்டில் இல்லை. வை பிகாஸ் அவங்க ஒரு சின்ன வேலை இருக்குது அவங்களுக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஸோ அதுக்கு போயே ஆகணும், வேறு வழியில். ஸோ நாங்களே என்ன சொன்னோன்னா, நீங்கள் போய்க்கோங்க, நான் போய் அவர் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அவரும் அதே தான் சொன்னார். பரவாயில்ல நீங்கள் போய்ட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. மௌலியும் இப்போ வந்து காலேஜ் வந்து ஏதோ ஒரு ஒர்க்குன்ட்டு கிளம்புறான். அதனால் நம்ம தான் போய் இன்றைக்கி பிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு ஆல்டர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு டக்குன்னு கிளம்பி டக்குன்னு போய் அவர் வந்து பிக்கப் பண்ணோம். ஸோ நம்ம வந்து நமக்கு இன்னும் ½ hour தான் இருக்குது. ½ hour நம்ம ரெடி ஆகி அங்கே போயிட்டு நம்ம அவரை மீட் பண்ணலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ண ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெடியாக குளிச்சுட்டு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 11:20. 11:30க்கு வீட்டை விட்டுட்டா முடிஞ்சிடுச்சு வேலை. போயிட்டு நம்ம போய் பிக்கப் பண்ணிக்க வேண்டியது தான். அவருக்கு கரெக்டாக 11:45க்கு வந்து ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ஸோ வந்துடுவாங்க அப்படியே. நம்ம இப்போ வந்து ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பிக்கப் பண்ணியாச்சு. நான் ஒரு பக்கத்தில் நடந்து வரேன், அவர் ஒரு பக்கத்தில் நடந்து வரேன். லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் வாங்க மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்கன்ட்டு மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகி இப்போ தான் வந்தோம். ஆமாம், மேலே எங்கே இருக்குது கீழே அப்படி போய் இறங்கணும். கீழே இருக்கிற இடமே இல்லை இருக்கே அங்கே பாருங்க, பஸ் ஸ்டாப்பு. நமக்கிட்டே வாங்க அறிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் லஞ்ச் வந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போன வாரத்தை ஒரு 2 நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா இப்போ தான் போனேன் இதில் வந்து. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பொண்டாட்டி பார்க்காம இருக்க முடியல. அதனால லீவ் இருக்கும்போது வேறு என்ன வேலை இருக்குது எனக்கு, என் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு வேலையா. அதனால ஃபைங்கன்னு இந்த டைம் நான் வந்து பறந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பைக்கில் வரல, காரில் வரல. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து சொன்னீங்க, வானா தம்பி ரிஸ்க் எடுக்காதீங்கன்ட்டு. சரி இந்த டைம் நான் ரிஸ்க் எடுக்கல. ஆனால் இப்போ தான் போனேன். அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் மழையில் நனைஞ்சுன்னு போனேன். போகிறப்போ கொஞ்சம் மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன டைம் போகிறப்போ என்னது அந்த இந்த ரோடு காஞ்சிபுரம் வேலூர் ரோட்டில் வந்து பயங்கர மழை வந்துச்சு. என்னால் நிற்க முடியல. ஸோ அந்த மழையிலே கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் நின்றுன்னு போனதால கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு எனக்கு. ஆனால் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டு 2 நாள் ஆஃபீஸ் போனேன். கொஞ்சம் உடம்பு முடியல. சரி ஓகே இந்த டைம் ரிஸ்க் எடுக்கிறது வேணாம், நம்ம ஃப்ளைட்டில் போயிடலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் வந்து சரி வந்து இறங்கி மேடம் பிக்கப் பண்ணாங்க. எனக்கு நல்லபடியாக எனக்கு குழந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு சேம் ரூம் லாஸ்ட் டைம் அதே ரூம் கெடுத்துச்சு. ஆர்டர் போட்டோம். இப்போ சாப்பிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் வந்து மாமாவை அத்தையை பார்க்க போவோம். ஏன்னா மாமா அத்தை வந்து வெளில ப்ரொமோஷனுக்காக எங்கேயோ வெளில போயிட்டு இருக்காங்க. கால் பண்ணாங்க வந்து சென்டிங்லாம் நல்லா விசாரிச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்து ஈவினிங் மீட் பண்ணலாம். அவங்களுக்கு தெரில நான் வந்து நைட் புக் பண்ணேன் நான். அவங்க வந்து ஆல்ரெடி இது வந்து அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டனால அவங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு சரி அவங்க கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஈவினிங் வந்து அவங்க மீட் பண்ணிடுவேன் அப்படின்னாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிட்றோம். ஓகே, தலப்பாக்கட்டிலேருந்து பிரியாணி. இது வந்து காம்போ பிரியாணி வித் பரோட்டா 65, அதுக்கு கிரேவி இது இருக்கும். அண்ட் வந்து மோர் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். அவருக்கு வந்து வெறும் பிரியாணி 65. அப்புறம் இது நான் பீஸ் சாப்பிட்றேன், பிரியாணி பீஸ் சாப்பிட்றேன். பிரியாணி சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன்னா இந்த மாதிரி சிக்கன் கபாப்னா இதுதான் என்னோட. அதான் ஆக்சுவலாக
அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியானம். ஆமாம், நான் தான் பரவாயில்ல நீங்கள் உங்கள் வேலை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கு நீங்கள் வந்துட்டு இருக்காதீங்க, அது ஒரு வேலையாயிடும். சும்மா பாவம் என்னத்துக்கு வந்து வந்த உடனே அவங்க வந்து வேலை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வேணா நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம், ஒரு வேலை தானே, அப்புறமா வேண்டாம் ஈவினிங்கோ அப்புறம் டின்னர் கட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவர் டின்னர் அவர் லஞ்ச் ரைட் நவ் இஸ் திண்டுக்கல் பிரியாணி. எஸ், நைட் என்னன்னு தெரில, நைட்டு ஸ்பெஷலாக இருக்கும். நைட் கூட வந்தாலே எனக்கு ஸ்பெஷல் தான் சென்னைக்கு வந்தாலே. ஓகே பாய், see you ஈவினிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டைம் வந்து 7 o'clock ஆகுது. நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ரூம்லேருந்து வீடு ஒரு 5 minutes வாக் தான். சரி, வாக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 200-300 மீட்டர்ஸ் தான், அவ்வளோதான். நான் எப்போவுமே காலேஜ் முடிச்சுட்டு நடந்து வருவோம். நாங்கள் ஒன்றும் அங்கே போகல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நான் வந்ததுலேருந்து டேரெக்டாக நான் இங்கே ரூமுக்கு வந்துட்டேன்னா இன்னும் நாங்கள் போகல. இப்போ தான் கிளம்புறோம், இப்போ தான் போகிறோம். போயிட்டு டேடி மம்மியெல்லாம் மீட் பண்ணிட்டு தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடலாம். ஹெவி டாக்ஸ் இருக்குது. சரி சரி, டாக் பச்சுன்னு வச்சுக்கோ, பெங்களூர் கறிடா இதுன்னு கட்சி எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நடந்து போய் அப்பா அம்மாலாம் மீட் பண்ணிட்டு அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத வீடியோ எடுத்து காட்டுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு போகிறதுக்கு நான் மேக்கப் போடுவேன். எங்கே போகிறோன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு. கொடைக்கானல் போகிறோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாமா இது பேபி மேலே பார்த்துருப்பீங்க சேனலில், மாமான்னு சொல்லியிருப்பாரு. சடன்னாக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், சடன்னாக பிளானை போட்டோம், டப்புன்னு இப்போல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இந்த மேடம் பாருங்களேன், இந்த ப்ராடக்டை எடுத்துன்னு வரதான் கண்ணாடி வந்து வாங்கி வச்சுக்குது இதுக்குன்னு. இல்லை, கண்ணாடி எடுத்துன்னு வர மாட்டேன். உனக்கும் கண்ணாடிக்கோ செட் ஆகுதுல்ல, எடுத்துன்னு போகிறதெல்லாம் வச்சிடுறேன் நீ. அதனால கண்ணாடி இங்கே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏன் பேக் எல்லாம் வந்து ரூமில் இருக்கு. ஏன் ரூம்ல இருக்கு கூட சேர்ந்ததுலேருந்து அன்பேக் பண்ணது பேக் பண்ணுற நிலைமையிலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் அன்பேக்கே பண்ண இந்த மாதம் ஃபுல்லாக பேக்கிங் அன்பாக்சிங் பேக் அன்பேக்கிங். இப்போதான் இப்போ எடுத்து எல்லாத்தையும் அதுக்குள்ள இப்ப பாருங்க எல்லாத்தையும் திருப்பி பேக்கிங் தேட வேண்டியதா இருக்கு. இந்த மாசம் ஃபுல்லா இவங்க டிராவலிங் ஆயிடுச்சு. இந்த மாசம் டவுட், இந்த ராத்திரில ஏறி கார் ஏறி தான் போகுது. எதுக்கு இந்த மேக்கப்? ஆமா, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணீங்களா? ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டோம். நானும் காலைல வண்டி வீடுல நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, போறதுக்கு முன்னாடியே குரங்கு மாதிரி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. அப்படியே உன்னே போயிட போற பாப்பா. ஃபுல்லா நீ வாங்க ஐஸ்கிரீம் தெரியுமா பாப்பா? வயித்தால போ வாயால போச்சு. 2 நாள் முன்னாடியா? நீங்க இல்ல, நாங்க 3 பேர் சண்டை. நீங்க 3 பேர் வாங்க. அதான் நானும் பார்த்தேன். ஏற்கனவே வாங்கி வச்சிட்டது முழுசா இவன் ஒருத்தனே நீங்க நடுராத்திரி உட்கார்ந்து தின்னோம். அதான் என்னடா இன்னும் இருக்குதா இது தெரியுது. டூர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. என்னன்னா 5 minutes எடுத்து வச்சிடும், அவ்வளோதான். கண்டிப்பா இன்விஜிலேட்டர் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. இப்போ நல்லா அடிக்க வச்சிருக்க பேக்கா கலச்சு கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுக்கிறோம். கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுக்கிறோம். சொல்லுங்க, வேண்டாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கைக்கு எட்டுற மாதிரி வெயி சாப்பிட. அவரை ஃபுல் கேஸ் எடுக்கும்போது எடுத்துக்கிங்க. சரி 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 சரி, ஓகே 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 ஓகே. மாப்பிளைக்கு ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன் फ्रेंड्स. அப்படினா வச்சிக்கிறேன் நீனு. இது போன கடையில இது போந்து வாங்குனே நீனு. லட்டு லட்டு மோதி லட்டா. போன டைம் தான் ஏமாந்துட்டேன். ஆமா, இல்ல இது ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தான் இது. நான் एक्चुअली இன்னைக்கு குப்தா பவன்ல வாங்கி வைக்கணும் அப்படினு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ இது புடிங்க. அதனால தான் வாங்குனேன். பாருங்க फ्रेंड्स, எனக்கு நான் ஆசைப்பட்டனால இது போயிட்டு வர கேப்ல எனக்கு லட்டெல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. எனக்கு கேக்கு, நான் இவளுக்கு கேக்கு, எனக்கு சிப்ஸ் வாங்கிட்டேன். முறுக்கு. உனக்கு அல்வா கொடுக்குறானே என்ன? நீ அப்பா ஒரு நல்ல கடையில சிப்ஸ் வாங்குறத விட்டு எதுக்குப்பா அங்க போய் அவ்வளவு சிப்ஸ் வாங்கி வச்சுனுக்குற நீனு? அப்பயே வாங்கி வச்சிருந்தானா? தேங்காய் பால் முறுக்குல நல்லா தான் இருக்கும் உங்க கிட்ட. தேங்காய் பால் முறுக்கு எனக்கு வந்து சொல்லுங்க. கீ பொடி ரோஸ்ட். உங்களுக்கு என்ன? என்னப்பா? 4 கீ பொடி ரோஸ்ட். ஆனியன் ஊத்தாப்பம். வேற ஏதாச்சும் சில்லி கோபி ஏதாச்சும்? ஐ சில்லி கோபி டாடி சில்லி கோபி ஒன்னு. சில்லி கோபி ஒன்னு. நீங்களா தான் கேட்டிங்களா அப்பா? ரெண்டு பிளேட் சொல்லுங்க. சரி, 2 கொடுங்க. சில்லி கோபி ஒன்னு, கோபி 60 ஒன்னு. எல்லாம் ஒண்ணுதான். என்னது இது? என்ன நினைச்சிருக்கீங்க போன? நெய் தோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து திருச்சியில் ஹால்ட் அடித்தோம். ஸோ இப்போ திருச்சி ரூமில் தான் வந்து இருந்து பேசுகிறோம். இதுக்கப்புறம் வந்து இப்போ டைம் என்ன?
9 மணிங்க. ஓகே 9 o'clock ஆயிடுச்சு. 9 o'clock வந்து கும்பகோட்டிக்கு வாங்க. எங்க வாங்க? அதெல்லாம் பட்டியது கும்பப்பட்டியா? கும்பப்பட்டிக்கு வாங்க. நான் பார்த்ததே இல்லை அதெல்லாம். செம்ம ட்ரெண்டிங் ஆகிருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த இது ஆக்சுவலாக ஒரு பிளான் இருக்குது எங்களுக்கு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த இடத்துக்கு போகலான்ட்டுன்னு பார்ப்போம். முடியுதா இல்லையான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் இன்னும் சேரல. போய் சேர்றோம் ஃபஸ்ட்டு. அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே நான் ஊர்லேருந்து சும்மா வந்தேன். சரிங்களா? அப்படியே பேச்சுவார்த்தை ஆகிடும் போதோ இவங்க ஆக்சுவலாக இவங்க ஊருக்கு போகிறதா இருந்துச்சு. நான் சும்மா கேட்டேன், எங்கே போகலையா நீங்கள் போகிறதா இருந்துச்சு உங்களுக்கு? இல்லைம்மா பிளான்னு நீங்கள் கேட்டேன். உங்களை கேட்கலான்னு இருந்துச்சு நேற்று. சரி வாங்க போகலாம் அப்படின்னா டக்குன்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி தான் நான் சும்மா இன்னைக்கு சென்னைக்கு இந்த மேடமை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே ஒரு ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த ஷாப்பிங்கோசரம் நான் வந்தேன். ஆனால் வி எண்டட் அப் ட்ராவலிங் நைட். சரிங்களா? நைட் ஃபுல் நைட் ட்ராவல் பண்ணோம். சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கு தான் செக்இன் பண்ணோம் நினைக்கிறேன். 4 மணிக்கு செக்இன் பண்ணோம். ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சோம், ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து மாமாவும் அத்தை அவங்க ரூம் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் ரெடி ஆகிக்கிறாங்க. அவங்க வாங்கட்டா அவங்க வந்து வாங்க டூட்டுன்னு சொன்னால் கிளம்ப வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு என்னென்ன பண்ண போகிறேன் எது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் MWBல வரும், ஏஜி பிளாக்ஸ்ல வரும், ஜான் பிளாக்ஸ்ல வரும்னு கேட்டிங்கன்னா தெரியாது. நான் ட்ரை பண்ணுறேன். அது என்ன இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நான் ஜான் பிளாக்ஸ்ல கண்டிப்பாக எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி எடுப்போம். நான் ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அதெல்லாம் நான் வந்து ஜான் பிளாக்ஸ்ல சொல்கிறேன். ஃபுட் எக்ஸ்ப்ளோரு அந்த இது பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் குணா கேவ்ஸ் போனோம்னா அது ஒரு வரலாறு. ஆமாம் எல்லாம் கொடைக்கானல்ல தான். ஸோ அதை பற்றி பேசுகிறேன். அப்புறமா அங்கே என்னென்ன இருக்குது அந்த பிளேஸ் பற்றி எனக்கு ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக நான் வந்து இது பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு ஒரு நான் டேரெக்டாக எப்படி பேசுவோம், ஒரு பொயம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து நான் ஃபன்னாக எடுத்துன்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் அங்கேருந்து வரும்போதும் இந்த ஃப்ளைட் பற்றி அப்புறமா ஒரு இன்சிடென்ட் சென்னையில் ஆன இன்சிடென்ட் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் ஜான். இல்லை வேணாம் ஜான், எதுனா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் நான் வந்து கண்டிப்பாக நான் செய்வேன். இல்லைனா இதே மாதிரி நம்ம சேனலில் ஏஜி பிளாக்ஸில் நம்ம எப்படி போட்டுக்கிறோமோ ஃபன்னியாக, அதே மாதிரி ஜான் பிளாக்ஸில் கொஞ்சம் ஃபன்னியாக ஒரு ஃபுட் ரிலேட்டடோ இல்லை வந்து நேச்சுரலாக வேறு மாதிரி கண்டென்ட் வந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி கண்டென்ட் நான் போடலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா. பட் தேங்க்யூ ஸோ மச். இன்ன வரைக்கும் வேறு லெவலில் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்கள் லவ், உங்கள் சப்போர்ட், உங்கள் கேர் வந்து எங்களுக்கு டெய்லி கிடச்சிட்டே இருக்குது ஜான் பிளாக்ஸில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அப்படியே உங்கள் பையனாக ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ எனக்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து சன் தேங்க்யூ சன், தம்பி தேங்க்யூ தம்பி, ஐ மீன் வெல்கம் தம்பி, தேங்க்யூ சன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஓகே நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் உங்களுக்கு வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணினே இருப்பேன். நான் உங்களுக்கு டேரெக்டாக கிடைச்சாலும் நான் உங்களுக்கு நன்றி கிடப்பட்டிருக்கேன். நான் கண்டிப்பாக நான் எல்லாருக்கிட்டையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பார்க்குறேன். நான் வந்து என் நேரத்துக்கு அப்படிலாம் இல்லை, முடிஞ்சால் நாங்கள் பண்ணுவோம். அதனால நான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மீட்டப் கூட வைக்கலாம். ஒரு ஸ்டேட்டுக்காக நாங்கள் எங்கன்னா வந்தால் இப்போ சென்னைக்கு வந்தால் சென்னையில் ஒரு ட்ரை பண்ணலாம் இருக்கிறதுக்கு. இல்லை நாங்கள் பெங்களூரில் இருந்தால் பெங்களூர் ஜனங்களும் வந்து நிறைய பேர் நம்ம மீட் பண்ணோம். மெயினாக மோனாவை பார்க்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆசீர்வாதனால எல்லாமே நடக்கும். எல்லாம் கூடி வர சீக்கிரம். நீங்கள் இவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு வந்து கோடி நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ முடிய போகிறோம். அடுத்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக. ஏன்னா ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்தாலே ஃபன்னு தான். சரிங்களா? அது ஏன்னா அதில் வந்துட்டாங்களே இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நோ அங்கே வேற மாதிரி இருக்கும், இங்கே வேற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல தான் இருப்போம், ஆனால் வேற ஃபன்னா எப்படி இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கீழே இருக்கும். 2 பேருக்கு பேஜ் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே பாய்.